Okay, super. Great morning, everyone. Come on, tap tap and give me more like and shares. All right. Okay, கலைஜி வந்து நம்மளோட Love Me hair mask பயன்படுத்துகிறேன். Okay, as usual, you all know every day நான் தலை குளிப்பேன். It is a must. Every day கலைஜி வந்து நான் என்னோட Love Me-யோட hair mask is apply. Okay. It's a must. Great morning. ஸோ எத்தனை பேர் இன்னைக்கு லீவு வீட்டில் இருக்கிறீங்க? காலேஜ் எங்கே கிளம்பிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? குமாரி சிஸ்டர் வீட்டில் இருக்கிறீங்க. ஆஃபீஸ் யார் யாரும் ஆஃபீஸ், யார் யாரும் ஹோம் போடுங்க. ஆஃபீஸு வீடு அப்படி போடுங்க பார்ப்போம். டுடே ஒர்க் பேபி சிஸ்டர் ஆஃபீஸ். ஏன் உங்களுக்குலாம் இன்றைக்கி வேலை? ஏன் உங்களுக்குலாம் இன்றைக்கி லீவ் இல்லை? ஒர்க்கிங் பிளேஸ் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஒர்க் ட்ரிப்பிள் பார்த்தீங்களா லேஹா சிஸ்டர்? ட்ரிப்பிள் பேயா? ஹவுஸ் ஒய்ஃப் அதனால் வேலை இல்லையா? ஹவுஸ் ஒய்ஃப்னா வேலை இல்லையா? அது சொல்லுங்க மொதல். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே டா சூப்பர். இப்போ காலேஜ் எங்கே போய்கிட்டு இருக்கேன் சொல்லுங்க பார்க்கலாம். கெட்டிங் ரெடி. By 9:30 I need to cook for my children before I want to go out. எங்கே காலேஜ் கிளம்பிக்கிட்டு இருக்கேன்? I'm going out. இன்னைக்கு actually office leave, but I'm not going office. I'm going somewhere else. Okay, definitely I will be starting with நம்மளோட ini. Hello, my makeup. Okay, we're going to start with நம்மளோட gold toner. Okay, நம்மளோட Love Me gold toner. Okay, நாளைக்கு நம்மளுக்கு 12 இருக்குது. நீங்களாம் ஸ்டாண்ட் பை தான். ஏசோ kita ada 12. Right? Tomorrow we have 12 sales. You all must be very excited. நாளைக்கு தான் ஒரு பெரிய ப்ரோமோ இருக்குது அண்ட் குழு ஆல்சோ இருக்குது. ஸ்டாண்ட் பை. இந்த வாட்டி நீங்கள் அப்படியே அதிசயமாக இருவீங்க. நான் பார்க்குறேன் நிறைய பேர் நிறைய குழு கொடுக்குறாங்களே. கல்வி வந்து எப்பொழுதுமே மற்றவங்களோட டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் எப்பொழுதுமே ஒரு பிஸ்னஸ் பண்ணுறப்ப வி மஸ்ட் பி ஆல்வேஸ் யூனிக். ரைட்? ஸோ நிறைய பேர் இந்த கிஃப்ட்டு கொடுக்குறாங்க, அந்த கிஃப்ட்டு கொடுக்குறாங்க. கலை யோசிச்சேன் இதே மாதிரி கிஃப்ட்டு நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும். இதெல்லாமே கொடுத்துட்டாங்களே, யாரும் இதை கொடுக்கல அப்படின்னு யோசிச்சு தான் கல்வி எப்போதுமே ஒரு விஷயம் செய்வேன். சீஸ் யோர் வாய்ஸ் இஸ் நாட் கிளியர். கல்வி பேசுகிறது கேட்கலையாடாமா? கேட்கலையா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஐ அப்ளை நம்மளோட Love Me கோல்ட் டோனர். ஸோ இந்த கோல்ட் டோனோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரைட்னிங் எஃபெக்ட் கொடுக்கும், உங்களோட பாஸ் க்ளோஸ் பண்ணும் அண்ட் ஆல்சோ க்ளோவிங் ஷைனிங் கொடுக்கும். ஓகே சூப்பர். ஸோ அதுக்கப்புறம் என்ன பாய்க்கணும்? கோல்ட் டோனருக்கு முடிஞ்சான அப்புறம் என்ன பாய்க்கணும்? கோல்ட் டோனர் முடிஞ்சான என்ன பாய்க்கணும்? bagus. Pakai kita punya gold serum. Okay, super. So, how many months? என்னடா புரியலையே. So, I'm applying serum. ஸோ கலேஜ் யோசித்தேன் என்ன டிஃப்ரெண்ட். ஸோ நீங்களாம் நாளைக்கு தான் வெயிட் பண்ணேன். என்ன கிஃப்ட்டுன்னு கலேஜ் சொல்ல மாட்டேன், பட் இட் வில் பி சர்ப்ரைஸ் டுமாரோ. ஆனால் கண்டிப்பாக நீங்களாம் எதிர்பார்த்தது ரொம்ப லவ் பண்ண ஒரு விஷயம் தான் கலேஜ் கொடுப்பேன். உங்களுக்கு தெரியும் தான் கலேஜ் கொடுத்தேன்னா எப்படி கொடுப்பேன்னு. கொடுத்தனா பெருசாக கொடுப்பேன். ஸோ டெஃபினெட்லி இந்த வாட்டி வந்து வேறு
வேற லெவல். ஓகே, ஆஃப்டர் சீரம் இஸ் வாட்? ஆஃப்டர் சீரம் இஸ் நம்மளோட கேவியா. வீதா சிஸ்டர் காடி காலேஜ் வந்து போன வாட்டி ஒரு வின்னர் வந்தாங்கல்ல, அவங்களுக்கு இந்த மாதம் வந்து எண்ட் ஆஃப் த இயர் வந்து காடி வந்து ரிலீஸ் ஆகும். காலேஜ் வந்து ஒரு வீடியோ போடுறேன், ஒரு லைவ் ஷேர் பண்ணுறேன். அது சிஸ்டர் பேர் நான் மறந்துட்டேன். அல்லா ஞாபகம் வர மாட்டேன் சிஸ்டர் பேர். நீ எம்எல் ஆரம்பிக்கும் உங்கள் பேர். அவங்களுக்கு இந்த வருஷம் கடைசி டிசம்பர் 31 காலேஜ் வந்து அவங்களுக்கு வந்து நம்மளோட மைவி கார்டு ஆல்ரெடி புக் பண்ணி வச்சுருந்தோம்ல. ஸோ அது ரெடியாக இருக்குது. இந்த வருஷம் கடைசியில் நான் டைம் பார்த்துட்டு ஐ வில் ரிலீஸ் த காலா. ரிலீஸ் த கா. ஓகே, ஸோ ஐ யூஸ் கேவியா. கேவியா முடிச்சுட்டு என்ன படிக்கணும்? தேங்க்யூ. கேவியா படிச்சுட்டு என்ன படிக்கணும்? Semua dapur semua siap. Cepat-cepat saya buka saja kena panas. ini advance. Okay, caviar முடிச்சிட்டு என்ன படிக்கணும்? Very good. Today bukan cuti ke? அதான் நான் காலேஜ் மாலேருந்து கேட்டேன், யாருமே சொல்ல. காலேஜ் எங்கே போகிறேன்னு கேட்டேன், யாருமே சொல்ல. யாரும் லவ் கொடுக்கல, யாரும் ஷேர் கொடுக்கல. ஆனால் காலேஜ் சொல்ல மாட்டேன் எங்கே போகிறேன்னு. அந்த சக்காலாம் அச்சோ இருக்குடா சேல்ஸு. பண்டுக்கு சேல்ஸ் இருக்கு. 12 kita ada சேல்ஸ். கிளாஸ்க்கு போலியே. ஆக்சுவலி நம்மளோட மேனிஃபெஸ்ட் கிளாஸ் இன்னைக்கு நடக்குது 12ஆம் தேதி. ஸோ காலேஜ் வேணா என்ன பண்ணுவேன், பிஃபோர் ஐ வாண்ட் டு கோ டு மை கிளாஸ் ரைட். இந்த மேனிஃபெஸ்ட் கிளாஸ்லாம் போகிற முன்னுக்கு காலேஜ் வந்து என்னை வந்து நான் கிளென்ஸ் பண்ணணும். ஸோ டுடே ஐம் கோயிங் ஃபார் மை அவுரா கிளென்சிங். ஓகே, ஸோ ஐ வில் பி டூயிங் மை அவுரா கிளென்சிங். ஃபுல்லாக என்னோட அவுரா கிளென்சிங் நான் பண்ணிவிட்டு மைண்ட் கிளென்சிங், சோல் கிளென்சிங் இதெல்லாம் நான் பண்ணுவேன். இது ஆல்மோஸ்ட் டேக் ஒரு நியர்லி ஒரு 2 hours எடுக்கும் இந்த தெரப்பி. macam itulah aku pergi therapy. So it will be clear my mind இதெல்லாமே. Later maybe I will share you some videos. Okay, I will share you some videos. I will be clearing my aura and therapy. Okay, super. ஏன் சொல்லுங்கள், ஏன்னா காலேஜ் வந்து உங்களுக்கு கிளாஸ் சொல்லி கொடுக்குறப்ப எனக்கு வந்து அந்த ஃபுல் எனர்ஜி ஐ நீட் டு கீப். ஸோ கண்டிப்பாக இந்த இதில் வந்து நிறைய யோசிச்சு இதெல்லாம் பண்ண. ஸோ வி நீட் டு எவ்ரிதிங் வி மஸ்ட் ரிமூவ். நம்ம இது அந்த ஆக்டிவிட்டி எல்லாமே வி வில் டீச் யூ இன் மேனிஃபெஸ்ட் கிளாஸ். ஓகே, வி வில் ஆல்சோ வில் பி டூயிங் இன் அவர் மேனிஃபெஸ்ட் கிளாஸ் ஹவு டு டூ சோல் கிளென்சிங். சும்மா கித்து அக்கம் பாட் இன் மேனிஃபெஸ்ட் கிளாஸ். ஓகே, மாய்ஸ்சரைசர் போட்டாச்சு. மாய்ஸ்சரைசர் முடிஞ்சானே என்ன போடணும் கரெக்டாக சொல்லுங்கள். கல்வி ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டேன். மாய்ஸ்சரைசர் முடிச்சானே என்ன போடணும்? தபத்தோல் SPF-ல மாய்ஸ்சரைசர் முடிச்சானே என்ன போடணும்? ராங். சன்ஸ்கிரீன் இல்லை, யூத் க்ரீம். சன்ஸ்கிரீன் முடிஞ்சானா யூ மஸ்ட் அப்ளை youth cream. Okay, madam still can join. sayang நீங்க வந்து join பண்ணலாம், இன்னும் join பண்ணலாம். ஆனா 99க்கு மட்டும் தான் join பண்ண முடியும். we are not releasing the magic box ready. full முடிஞ்சிருச்சு magic box. no more magic box. so அதனால I cannot offer you 396. you can join for 99 ringgit. okay, நீங்க என்னோட புல்லனம்ல போயிட்டு ஷாலினி சிஸ்டருக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, ஆஃப்டர் த யூத் க்ரீம் என்ன போடணும்? ஆஃப்டர் த யூத் க்ரீம் என்ன போடணும் கரெக்டாக சொல்லுங்கள். ஆஃப்டர் த யூத் க்ரீம் என்ன போடணும்? ஐ பே 99 வாட் ஐ கெட். உங்களுக்கு வந்து நம்மளோட புக் லிங்க்கு நாளைக்கு உங்களுக்கு நம்ம சென்ட் பண்ணுவோம். ஏன்னா இன்னைக்கு லீவு. ஓகே, எஸ் betul ரோஸ் ஒய்ஃப். யாரெல்லாம் புக் கேட்டிங்களோ யூ ஆல் ஹேவ் டு வெயிட். நாளைக்கு ஷாலினி சிஸ்டர் உங்களுக்கு புக்கு குரூப்பில் ஒரேடியாக அனுப்பிடுவாங்க. ஐ டோன்ட் வாண்ட் இமெயில். ஐ வில் சென்ட் யூ இன் அ குரூப். then from there you delete from there you print. Nah boleh ke atau you nak email? You nak email ke? Email ke dalam group? குரூப் சொன்னாங்க 10 காலிலும் இமெயிலும் ஒரு ஆளாக எம்மா 300 பேருக்கு ஒன்றுன்னா அனுப்பணும். இமெயிலாம் சேவ் பண்ணிட்டு மாதிரி banyak kerja. Nanti kita masuk dalam group je ya e-book. So those who are 396 pun you akan dapat e-book in advance lah. So many people in the group can. இன்னும் ஆட் பண்ணி முடிச்சிட்டாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம பார்ட்டிசிபேட் வந்து நியர்லி வந்து 500 பேர் 500 பேர் நம்மளோட கிளாஸ்க்கு வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐம் நாட் ஷுவர்லா.
ப்ரீமியம் வந்து ஏன் நான் வந்து என்னோட ஸ்டூடெண்ட்ஸில் வந்து ப்ரீமியம் சொல்கிறேன்னா, ஏன்னா அவங்களோட லெவலில் வந்து அவங்க ப்ரீமியம் ஆக்குறாங்க. அவங்க தே ஆர் சேஞ்சிங் தியர் செல்ஃப். ஸோ தேர் பிகமிங் அ ப்ரீமியம். ஸோ நார்மலாக வந்து ப்ரீமியம் ஆகுறாங்க. ஸோ தட்ஸ் வை ஐ கால் தேம் எஸ் அ ப்ரீமியம் ஸ்டூடெண்ட். ஸோ திஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் காலிங் மை ப்ரீமியம் ஸ்டூடெண்ட். ஓகே, ரெண்டாவது காலேஜ் நேற்று சொன்ன மாதிரி, ஓகே, நோ ஒன் அட்மின் அஃபிலியேட் குரூப் ஏட்டா. ஐயோ ப்ரௌனிஸ், ஏன் நீங்கள் கரெக்டாக அஃபிலியேட் குரூப் அந்த நமக்கு மெசேஜ் பண்ணிங்களா? கண்டிப்பாக ரேவதி ஆட் பண்ணியிருப்பாங்களா? ஏன் மிஸ் பண்ணிட்டாங்க எனக்கு தெரியலையே. எஸ் ப்ரௌனிஸ், I got joined yesterday's Zoom meeting. Okay, that means you joined yesterday's Zoom meeting. ஆனால் நீங்கள் குரூப்பில் இல்லை, ரைட்டா? அந்த மாதிரி சொல்லி நீங்கள் கரெக்டாக என்ன பண்ணுங்கள், நீங்கள் ரேவதிக்கு மெசேஜ் பண்ணுங்கள், ப்ளீஸ் ஆட் மீ இந்த குரூப்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக அவங்க உங்களை ஆட் பண்ணுவாங்க. அப்படியும் நீங்கள் ஆட் பண்ணலன்னா நீங்கள் நாளைக்கு என்ன சொல்லுங்கள். ஒரு போலேத்தா சையா. ஓகே, ஏன்னா நீங்கள் லீவு, ஸோ ஐ ஷோ டோன்ட் டு கச் அவுட் தேம்லா. அம்மா கேட் 2025 I will catch out them. 2025 எல்லாரும் அவ்வளோதான். லீவில் எல்லாம் வேலை செய்யணும். மச்சம் டூ. After rose oil we will be using what? After rose oil we will be using sunscreen. Yes, we will be using sunscreen. அக்கா த கோல் அக்கா வீடு. ஆமாம், அவங்களுக்கு எழுத்து படிக்க தெரியாது. ஸோ கமெண்ட் வரப்போ அவங்களுக்கு நிறைய படிக்க தெரியாது. பட் ஷி நீட் இம்ப்ரூவ். நேற்று ராத்திரி ஒரு 12 மணிக்கு எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க சொல்லியிருந்தாங்க, நான் வந்து தேங்க்யூ ஃபார் த கைடன்ஸ் அண்ட் ஆல் தட், ப்ளீஸ் டூ கைட் மீ மோ. அடுத்தது எப்படி பேக்கேஜ் நான் பண்ணணும், எப்படி நான் காஸ்டிங் கால்குலேட் பண்ணணும், நான் எப்படி அடுத்தது என்ன நான் செய்யணும், எப்படி நான் மூவ் பண்ணணும். சி வெரி சிம்பிள். Kalaji can guide her 100%. What I will get for 99? Sister, you will be getting e-book from us. That means you have to print the book for the class. அவ்வளோதான். And then உங்களுக்கு ஃபுல்லாக 30 days class நடக்கிறப்ப நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். You will must participate. Okay? Chamtu. I didn't get Kali sister. நீங்கள் நம்மளோட குரூப்பில் இல்லையா? அஃபிலியேட் குரூப்பில் இல்லையா கலை சிஸ்டர்? ஓகே, அகெயினா அதான் நான் சொல்கிறேன், நிறைய பேர் 100 பேருக்கு மேலே அஃபிலியேட்டில் இருக்கிறீங்க. அண்ட் இந்த கேர்ள் இப்போ நான் ஹையர் பண்ணியிருக்கிறேன். அந்த கேர்ள் வந்து நியூ கேர்ள். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ப்ராசஸ் ஷி நீட் டைம். அகெயின் ஐ ஜஸ்ட் ஆஸ்க் யுவர் ஃபேவர், யாரெல்லாம் இன்னும் ஜாயின் பண்ணலையோ காலேஜோட பயோக்கு போங்க. அதில் அஃபிலியேட் இருக்கும். அதில் போய் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், சிஸ்டர் ஐ வாண்ட் டு ஜாயின் குரூப், ப்ளீஸ் ஆட் மீ இந்த குரூப்னு சொல்லுங்கள். ஆட் பண்ணுவாங்க. அப்படி நீங்கள் மெசேஜ் பண்ணி இன்றைக்கி அவங்க வந்து நாளைக்கு உங்களுக்கு ரிப்ளை பண்ணனா காலேஜ் டெய்லி லைஃப் வருவேன். நீங்கள் சொல்லுங்கள், காலேஜ் வந்து உங்களுக்கு செக் பண்ண பக்கத்தில் அவங்கள உட்கார வச்சுட்டு ஐ வில் கைட் யூ எவ்ரி திங் ஐ வில் டூ வித் யூ. ப்ரௌனி சிஸ்டர் பிள்ளை எங்கள் நம்பர் போடுங்க. அப்படி இம்மிடியட்டாக ஐ வில் சால்வ் யுவர் ப்ராப்ளம். போலே இம்மிடியட்லி வி வில் சால்வ். சிலட்ட நீங்கள் என்கிட்ட பேசுகிறீங்களா அவங்களுக்கு தெரியுதுன்னா அவங்க மெசேஜ் திறந்தாலும் 100 மெசேஜ் 200 மெசேஜ் இருக்கும். ஸோ ஒரு ஆள் ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து அவங்க நீட் டு கெட் used to it. So much too. We are doing trying our level best. And then ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் கோச்சிங்கோட வந்து we are going குரூப், இன்னொரு குரூப் நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். only பிஸ்னஸ் கோச்சிங். இது வந்து காலேஜ் வந்து இந்த பிஸ்னஸ் கோச்சிங் வந்து I will be doing one free class with y'all. ஓகே, அந்த கிளாஸில் வந்து இந்த பிஸ்னஸ் கோச்சிங்கோட எல்லாமே என்ன நடக்கும், ஏது நடக்கும், இது எல்லாமே காலேஜ் வந்து உங்களுக்கு வந்து அந்த இதில் நான் சொல்லித்தரோம். 2025 நம்ம என்டர் பண்ண போகிறோம். இந்த டேட் மட்டும் காலேஜ் இன்னைக்கு நாளைக்கு ஃபைனலைஸ் பண்ணிடுவேன். ஃப்ரைடேக்குள்ளே ஃபைனலைஸ் பண்ணிட்டு ஐ வில் அனௌன்ஸ் தட். ஸோ y'all ஜஸ்ட் ஜாயின். அன்றைக்கி வந்து எப்படி 1 day காஸ்ட் மாதிரியோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் கோச்சிங் வந்து உங்களுக்கு நான் காலேஜ் வைப்பேன். ஓகே, ஆனால் இருந்தாலும் ஐ திங்க் மினிமம் சார்ஜஸ் ஐ வில் டூ. நாட் ஸோ மச் ஐ வில் ஹேவ் அ மினிமம் சார்ஜஸ். ஐ தாட் வாண்ட் டு கிவ் ஃப்ரீ பட் ஐ டோன்ட் வாண்ட். ஏன்னா அது வந்து நியர்லி ஒரு 3 hours எடுக்கும். அட்லீஸ்ட் ரொம்ப மினிமம் சார்ஜஸ், ரொம்ப மினிமம் சார்ஜஸ். ஓகே, ஒரு கமிட்மெண்ட் ஃபீஸ் நீங்கள் கொடுங்க. பிகாஸ் ஐ வில் பி கம்மிங் ஆஃப் ஃபார் யூ சம் பேப்பர் ஒர்க் அண்ட் ஆல் தட். ஒரு 3 hours we will be doing that workshop, and from there I will show you the plan for the 1 year what we're going to travel in the business coaching.
1 year you will see what we will be doing in the business coach, how you say transfer, what is the results and all that I will be showing you. Interesting that this one is only those who are already having business. Affiliate வேற ஆல்ரெடி நீங்கள் வந்து அதான் சொல்கிறேன்னா நீங்கள் வந்து கேக் பிஸ்னஸ் செய்யலாம், நீங்கள் சாரி பிஸ்னஸ் செய்யலாம், நீங்கள் ஜுவல்லரி பிஸ்னஸ் செய்யலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் you need to have knowledge. If you don't have knowledge you cannot. நீங்கள் வந்து ஒரு சில டைம் I understand, right? நிறைய பேர் நான் பாஸ் தெரியுமா, என் கீழே 4 பேர் வேலை செய்கிறாங்க தெரியுமா, என் கீழே 10 பேர் வேலை செய்கிறாங்க தெரியுமா, பட் யூ டோன்ட் நோ எனிதிங் அபவுட் ஹெச்ஆர். யூ டோன்ட் நோ எனிதிங் அபவுட் ஹவு டு ஹேண்டில் ஸ்டாஃப். எப்படி அவங்கள உள்ளுக்கு கொண்டு வரணும், எப்படி அவங்கள வெளியே கொண்டு போகணும், அவங்கள எப்படி மெயின்டைன் பண்ணணும், என்ன டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படும், ஆல் திஸ் யூ டோன்ட் நோ. சிம்பிளி அவங்கள வேலை அவங்களுக்கு நீங்கள் வந்து 1 மாதம் உங்களை வேலை வச்சுருப்பீங்க, இபிஎஃப் கட்ட மாட்டீங்க, சொக்ஸோ கட்ட மாட்டீங்க. நாளைக்கு உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன ஆச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன திரும்ப நினைப்பாங்க, நாளைக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க. அப்புறம் ஜேடிக்கு உங்கள் ஆஃபீஸ் மனுக்கு வந்து நிற்பான். இது எல்லாமே தெரியுமா? எத்தனை பேர் ஸ்டாஃப் வச்சுட்டு இபிஎஃப் சொக்ஸோ கட்டலை? எத்தனை பேர் ஸ்டாஃப் வச்சுருக்கீங்க இபிஎஃப்? இல்லை சிஸ்டர், நான் 3 மாதம் ப்ரொபேஷனில் வச்சுருக்கேன், டாக்குமெண்ட் கரெக்டாக இருக்கா? சரியாங்க, உங்களுக்கு தெரியுமா இந்த சாங்காக்கு வந்து எவ்வளோ டெண்டுன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்க போய் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா 15,000 வெள்ளி இஸ் டெண்டு. யூ நோ, யூ டோன்ட் நோ, ரைட்? ஸோ நாலேஜ் வி டோன்ட் நோ. எப்படி அவங்கள வந்து ஒரு சிம்மாங்காட்டை கொண்டுட்டு வரணும். அவங்கள நீங்கள் வந்து நிறைய ட்ரெயின் பண்ணுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, ஆனால் they are not giving you performance. Then what the action you have to do? See, this is face-to-face class. If this is not face-to-face class, definitely like we will do like 1 year once or 2 years 1 year once we will do a gathering, business gathering நம்ம பண்ணுவோம், network gathering பண்ணுவோம். ஸோ இதெல்லாமே கல்வி வந்து உங்களுக்கு வந்து அந்த கிளாஸில் வந்து நான் உங்களுக்கு சொல்லுவேன். I only want those who are interested. பிஸ்னஸ் பண்ணுறவங்க தான், ப்ளீஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்க மட்டும் இதில் வாங்க. இன்னும் லிங்க் வரலமா, இன்னைக்கு போடுவாங்க, இன்னைக்கு பிஸ்னஸ் லிங்கோட போடுவாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணலாம், கஸ்டமர் சர்வீஸில் அப்படியும் நீங்கள் பேர் கொடுக்கலாம். லேட்டர் we will have our thing, we will put the registration and all that. Okay, only those who are doing business செய்கிறவங்க மட்டும். housewife all you orang jangan sakit hati lah. Yang housewife pun boleh join lah kalau you nak learn. Tapi orang join affiliate. Housewife join affiliate. You come and join do business with me. If உங்களுக்கு business இல்லையா, தலைஜி உங்களுக்கு business platform தரேன். நீங்கள் அதில் வந்து ஒரு business நீங்கள் earn பண்ணலாம். Those who already planning to do business can, okay, நீங்கள் இன்னும் business இல்லை, அதான் கலைஜி சொன்னேன், theory அண்ட் ப்ராக்டிக்கல் டோட்டலி டிஃப்ரெண்ட். நான் வந்து இப்போ காலேஜ் சொல்லி தருவேன், இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்துங்க. ஆனால் உங்களுக்கு பிஸ்னஸ் இல்லை, ஆனால் நீங்கள் அது உள்ளுக்கு போகிறப்ப அந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு ஒர்க் பண்ணாது. பிகாஸ் உங்களுக்கு வேறு மாதிரி பீப்புள், வேறு மாதிரி கஸ்டமர். ஸோ வென் யூ கோ இன் டு தட் தான் அது வேறு மாதிரி இருக்கும், வேறு மாதிரி இருக்கும். ப்ராக்டிக்கல் அண்ட் ஆல்சோ அண்ட் தென் காலேஜ் வில் பிரிங் a lot of business people to talk with us. I have a lot of business group people நல்லா அச்சீவ் பண்ணி நல்ல not only from TikTok. நீங்கள் டிக்டாக்ல பார்க்காத நிறைய விமன்ஸ் என்டர்பிரினர்ஸ் வெளியே இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் டிக்டாக்ல வர மாட்டாங்க, பிகாஸ் they are not selling business in TikTok. நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், காலேஜோட பிஸ்னஸ் in TikTok, so I have to be in TikTok. சில பீப்புளோட பிஸ்னஸ் இஸ் a international business, they won't be in TikTok. அவங்களோட பிஸ்னஸ் கேரியர் எல்லாமே வேறு. ஸோ தே வில் பி, ஸோ ஐ வில் பிரிங் திஸ் கைண்ட் ஆஃப் லேடிஸ் டு டாக். நாட் ஓன்லி லேடிஸ், கண்டிப்பாக மேன்ஸுமே இருப்பாங்க. ஸோ வி வில் பிரிங் என்டர்பிரினர் ஃப்ரம் அவுட் சைட் டு கிவ் டாக் வித் அஸ். ஸோ நம்ம வந்து தென் யூ கேன் ஆஸ்க் கொஸ்டின். ஸோ இது வந்து முழுக்க ஒன்லி ஃபார் பிஸ்னஸ் பர்பஸ்க்காக வி க்ரோ டுகெதர், வி க்ரோ அவர் பிஸ்னஸ் டுகெதர். ஸ்பீச் அப்போ நீங்கள் அவங்கள்ட்ட கேட்கலாம், கேள்விகள் கேட்கலாம். We will have Q&A section. எப்படி அவங்க இந்த மாதிரி ஆனாங்க. ஸோ when you have a very good vibration people sharing their positive, என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? You are in the right circle. You are thinking, இவங்க இப்படி செஞ்சுருக்காங்க, இவங்க இப்படி செஞ்சுருக்காங்க, நானும் இந்த மாதிரி ஆகணும். உங்களுக்குள்ள வந்து இன்னுமே அந்த சீட் வந்து ரொம்ப பெருசாகும். பெருசாக என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க. அதை விட்டுட்டு நம்ம வந்து இங்கே உட்காந்துட்டு அவனை கம்ப்ளைண்ட், இவனை கம்ப்ளைண்ட், இது ஒர்க் ஆக போகிறது இல்லை. 2025 we are going to change everything. No gossiping, no talking about other people, 100% no. We need to create a entrepreneurs. Bulita, can we can do it?
ஸோ தோஸ் who are interested to join this business கோச்சிங்கோட இதுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா காலேஜோட மேலே கஸ்டமர் சர்வீஸில் போய்ட்டு நீங்கள் சொல்லுங்கள் I want to join business coaching class மச்சம் லேட்டர் ஆன் காலேஜ் சொல்கிறேன் என்ன பண்ணணும்னு. கிவ் மீ சம் டைம். எனக்கு நாளைக்கு 12 இருக்குது, ஃப்ரைடே எனக்கு இன்னமும் இருக்குது, ஃப்ரைடே எனக்கு வந்து மீட்டிங்ஸ் இருக்குது. ஸோ அடுத்த வாரம் மண்டே காலேஜ் வந்து உங்களுக்கு நான் ஃப்ரைடே மீட்டிங் இருக்குது, இன்னைக்கு ராத்திரி வேறு மீட்டிங் இருக்குது. இன்றைக்கி ராத்திரி வந்து மேனிஃபெஸ்டோட மீட்டிங் இருக்குது. யாரெல்லாம் இன்றைக்கி மேனிஃபெஸ்ட் பண்ணிங்களோ இன்றைக்கி காலேஜ் இன்னும் உங்களுக்கு வந்து ஈவினிங்குள்ளே உங்களுக்கு நான் லிங்க் சென்ட் பண்ணிடுவேன். ஓகே, ஸோ 8 o'clock 7:30 பிளாட்ஃபார்ம் ஓப்பன் பண்ணோம். நீங்கள் 7:30 ஜாயின் பண்ணுங்க. 8 o'clock நம்ம கிளாஸ் வேணும். இது வெரி சிம்பிள். ஜஸ்ட் கெட் டு நோ என்னென்ன நீங்கள் பண்ணணும். ப்ரிப்பரேஷன் ஃபார் த மேனிஃபெஸ்ட் கிளாஸ். அண்ட் சாட்டர்டே we are excited to join and meet you Saturday. ஓகே, சத்தரி நான் சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள். நீங்கள் மீட்டிங் வந்து நான் வில் டாக் டு யூ. எவ்ரிபடிக்கிட்டே நான் பேச முடியாதுல்ல, எல்லாத்துக்கிட்டே நான் பேச முடியாதுல்ல. எல்லாருமே ஜாயின் பண்ணீங்க இன்னும் இல்லை தானே? யார் ஜாயின் பண்ணீங்களோ தே வில் கெட். ஐயா பிரியா, நான் சொன்ன ஃப்ரைடே ட்ரையல் வேணாம், இன்னைக்கு செஞ்சுக்குவோம் ட்ரையல். நான் வந்து 2-3 நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் பிரியா. ஏன் தெரியுமா? ஃப்ரைடே வந்து ரொம்ப லாஸ்ட் மினிட். ஐ டோன்ட் வாண்ட் டு டூ லாஸ்ட் மினிட் ஒர்க். ஐ டோன்ட் லைக். ஏன்னா ஃப்ரைடே நைட்டு நம்ம செஞ்சுட்டு அப்புறம் சாட்டர்டே காலையில் நம்ம 3:30 எந்திரிச்சு 4 o'clock கிளாஸ்க்கு வரணும். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் த கேப். லைக் நம்ம ஒரு இன்னைக்கு செஞ்சுட்டோம்னா நம்மளுக்கு ஒரு நாள் கேப் இருக்கும். நம்ம மென்டலி நம்ம ப்ரிப்பேர் ஆகும், எல்லாமே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஃப்ரைடே நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப கஷ்டம். பாருங்க, தச்சு சொல்லியிருக்காங்க, எக்ஸைட்டட் ஃபார் மேனிஃபெஸ்ட் கிளாஸ், deleting program worked so much. We will be doing deleting program in our manifest class also. Saya boleh? லிங்க் வந்து கலிஜி வந்து புலனம்ல அனுப்புவேன். ஓகே ஓகே, இந்த இன்ஃபர்மேஷன் கலிஜி கொடுத்ததுன்னா கலிஜி கிளம்ப முடியாது. கலிஜி need to go and cook. சீக்கிரமாக சமைச்சிட்டு போனேன் என்னோட சில்ட்ரனுக்கு. ஓகே, எல்லாம் சயா நீங்கள் 99 பே பண்ணிங்களோ 396 பே பண்ணிங்களோ, 396 என்ன படிக்கிறாங்களோ அதே தான் நீங்கள் 99லையும் படிப்பீங்க. உங்களுக்கு வேறு மாதிரி சொல்லிக் கொடுப்பேன், அவங்களுக்கு வேறு மாதிரி சொல்லி. கிளாஸ் எல்லாமே ஒன்று தான். என்ன டிஃப்ரெண்ட்னா 396 அவங்களுக்கு மேஜிக் பாக்ஸ் கிடைக்கும், அவங்களுக்கு 1-to-1 கிடைக்கும். அதுதான் எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் சர்வீஸ். 99 உங்களுக்கு 1-to-1 கிடைக்காது, உங்களுக்கு மேஜிக் பாக்ஸ் கிடைக்காது. அவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ். ஸோ they get additional value for those who are pay extra. So I will be having a 1-to-1 with them. 1-to-1 with them. Later என்னோட டீம் வந்து அவங்கள காண்டாக்ட் பண்ணி I will have 1-to-1 with them. கிளாஸ் முடிகிறக்குள்ளேயும் we will having 1-to-1 with them. Good morning, Manju. How to contact your team for 1-day class? 1-day class என்னடா? 1-day class என்னது? காலேஜ் அனௌன்ஸ் பண்ணுறோமா, கொஞ்சம் டைம் கொடுங்கடா செல்லம், கொஞ்சம் டைம் கொடுங்க. ஓகே, டெஃபினெட்லி ஐ நீட் டு ask you all favor. யாராச்சும் பிஜே ஏரியாவில் இருக்கிறீங்களா? யாராச்சும் பிஜே ஏரியாவில் வேலை தேடிக்கிட்டு இருக்கீங்களா? அட்மின் வேலை. பிஜே, ஐ ஹாவ் மை ஃப்ரெண்ட் லுக்கிங் ஃபார் அ அட்மின் இன் பிஜே. ஓகே, பிஜே ஏரியாவில் இருக்கிறீங்களா யாராச்சும் ஃபார் த 3 hours கிளாஸ்? அதை நான் அனௌன்ஸ் பண்ணுறேன்னா வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மண்டே காலேஜ் அனௌன்ஸ் பண்ணுறேன் அந்த 3 hours கிளாஸ். ஓகே, வெயிட் பண்ணுங்கள். டேட் டைம் எல்லாமே காலேஜ் அனௌன்ஸ் பண்ணுறேன். சாப்பாயா I have one big question. அது என்ன big question? I'm your lucky winner. Tila here. Tila sister. Yes. நம்மளோட கோல்ட் வின்னர் ரைட்டா? ஐஃபோன் அண்ட் கோல்டு SMS ரைட்டா? Tila sister. Yes, I remember. சயா அகேனா யாராச்சும் அட்மின் வேலை தேடுறீங்க இன் பிஜே ஏரியா, ஓகே,
யூ மே கான்டாக்ட் மீ. எனக்கு ஒரு வேலை வாய்ப்பு இருக்குது adminலாம். ஓகே, மை ஃப்ரெண்ட் இஸ் லுக்கிங் ஃபார் அ admin. ஸோ ஐம் ஜஸ்ட் ஹெல்பிங் ஹர் டு ஃபைண்ட் admin வேலை யாராச்சும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், என்னோட புள்ள நான் மெசேஜ் பண்ணுங்கள். லேட்டர் ஐ வில் பாஸ் டு ஹர் த நம்பர். பிஜே ஏரியாவா? லுக்கிங் ஃபார் வேக்கன்சி பிஜேன்னு போடுங்க. ஓகே, அப்புறம் என்ன ஸ்டோரி? அண்ட் காலேஜ் வந்து லுக்கிங் ஃபார் மை பிஏ. பிஜே உடனே பிஏ. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராச்சும் ஐ வாண்ட் குவாலிஃபைட் பிஏயா, அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். பிஏ வந்து ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். நாட் சிம்பிளி ஐ வாண்ட் டு பிஏ கேனாட். This one memang betul-betul PA. Saya punya PA must be very professional lah. Okay. Pernah jadi PA? Then yes, I'm looking for one. அக்கா for 99 can get manifest book. ஈஸ்வரி சிஸ்டர், உங்களுக்கு புக்கு கிடைக்காது, ஆனால் உங்களுக்கு வந்து இ புக் கிடைக்கும். அந்த புக்கை நீங்கள் போய் கடையில் கொடுத்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த புக்கை கொடுத்து பிரிண்ட் பண்ணிக்கலாம், கடையில் கொடுத்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். After this we go cook. கலேஜி வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன் சொல்லுங்க? நேற்று வந்து கலேஜி வந்து என்னோட அஃபிலியேட் மீட்டிங் வச்சேன்ல, நான் உங்ககிட்ட எல்லாத்துக்கிட்டும் ஒரு ப்ராமிஸ் பண்ணேன். நான் என்ன ப்ராமிஸ் பண்ணேன்னா, 3ஆம் மாதம்குள்ளே ஐ ப்ராமிஸ் டு தெம், 3ஆம் மாதம்குள்ளே ஐ ப்ராமிஸ் டு தெம் they will earn minimum 2000 ringgit with love me. Minimum 2000 ringgit with love me. 3ஆம் மாதத்துக்குள்ள கன்ஃபார்ம். இது வந்து காலேஜ் அவங்களுக்கு கொடுத்த ஒரு ப்ராமிஸ். அதுக்காக அதோட பிளான், அதோட ஒர்க்கிங் எல்லாமே we will be starting for next week Monday வந்து நம்ம ஆரம்பிச்சிடுவோம். இந்த ஜேர்னி வந்து நம்ம ஆரம்பிச்சிடுவோம். ஃபுல்லாக ட்ரெயின் பை மீ. என்னோட அஃபிலியேட் வந்து எல்லாருமே அஃபிலியேட் ஆக முடியாது. தே ஹாவ் டு கோ 1 week ப்ராசஸ். தே நீட் டு பி குவாலிஃபைட் டு பி மை அஃபிலியேட். கடைசி இது வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக யோசிச்சுட்டேன். இந்த வாட்டி வந்து சும்மா எல்லாத்தையும் எடுக்க மாட்டேன். தே ஹாவ் டு பி குவாலிஃபைட், தே ஹாவ் டு பி டிசிப்ளின், தே ஹாவ் டு பி கமிட்மெண்ட், தே ஹாவ் டு ஷோ தியர் ஒர்க். அதெல்லாம் ஃபில்டர் பண்ணி இன்டர்வியூ வச்சு தான் காலேஜ் எடுப்பேன். இட்ஸ் அபவுட் ஐ ஆம் ப்ராமிசிங் தேம் மீன்ஸ் I will make sure I will give them the results. காலேஜ் அந்த மாதிரி தான், சும்மா வாய் பேச்சு இல்லை. We will show the result. You come to me, I will show you the results. ஆனால் you have to show your work. macam tu. So I'm so excited lah. sayang, இப்போ ஃப்ரீ மேக்கப் கிளாஸா? நான் என்னதான் சொல்லி கொடுக்குறது? கிளாஸ் சொல்லி கொடுவா, சமைக்கவா, ட்ரைனிங் செய்வா, கோச்சிங் பண்ணுவாட்டா? செல்ல முடியலடா, முடியல. ஐயோ, the foundation using look even. Kan? ஒன் ஆஃப் த லுக் ஈவன் வந்து உங்களோட ஸ்கின் வந்து ஈவனாக இருக்கணும்டா. ஸ்கின் வந்து ஈவனாக இருக்கிறப்ப அது வந்து ஃப்ளோலெஸ்ஸாக உங்களுக்கு தெரியும்.
Akak, komen sekarang banyak selebriti harta kena sita. Apa komen? Harta kena sita base because you're not disciplined pay what you're supposed to pay. கரெக்டான வேலையை நம்ம கரெக்டாக செஞ்சு கரெக்டாக நம்ம இன்கம் டேக்ஸு கரெக்டாக நம்ம வேலையை நம்ம கரெக்டாக செஞ்சோம்னா எதுலேயும் நம்ம மாட்டிக்க மாட்டோம். ஏமாற்றக்கூடாது, எந்த இடத்துலையும் ஏமாற்றக்கூடாது. உண்மையாக நீங்கள் செய்யுங்க, உங்களுக்கு வர வேண்டியது வரும், நீங்கள் கொடுக்க வேண்டியது கொடுங்க, கடவுள் இன்னும் உங்களுக்கு நிறையா கொடுப்பாரு. வெரி சிம்பிள். நீங்கள் பே பண்ணுறத நீங்கள் கரெக்டாக பே பண்ணிங்கன்னா ஏன் அந்த ப்ராப்ளம் வரப்போகுது? புரியுதா? லோன் எடுக்கிறீங்க, நிறைய பேர் லோன் எடுக்கிறீங்க, லோனை கரெக்டாக கட்டுறோமா? லோனை கரெக்டாக கட்டலைன்னா இப்படி தான் நடக்கும். ஏன் நம்ம லோன் எடுக்கிறோம்? லோன் எடுக்காமலே நம்மளால சொந்தமாக வந்து சம்பாதிக்க முடியாதா? காலேஜ் வந்து இவ்வளோ தூரம் வந்து லோன் எடுக்காம தான் சம்பாரிச்சு வந்தேன் தெரியுமா? ஒரு ஸ்டேஜில் தான் அவங்களே ஆஃபர் பண்ணி நான் லோன் எடுத்தேன். ஓகே, dah. You buka tu semua, siap semua. கழுவி வந்து இன்னைக்கு வந்து masak kari ayam. ஓகே, masak kari ayam. போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு அரௌண்ட் ஓ ரெடி இல்லை. அப்பாயின்மெண்ட் 11 o'clock. நந்தினி சிஸ்டர் கேட்டிருக்க, டெல் மீ பிரைட்டனிங் ஸ்க்ரீன் டு யூ ஹேவ் எனி? எஸ் அம்மா, நீங்கள் ஷோகேஸில் போய் பாருங்கள், நம்மளோட கோல்ட் சீரிஸ் செட் இருக்கும், நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட கோல்ட் சீரிஸ் செட் இஸ் த பெஸ்ட். காலேஜ் இது வந்து மேபிளின் பைக்கிறேன் டப்பா. இன்னைக்கு எல்லாம் உங்கள் வீட்டில் எல்லாம் என்ன சமையலம்மா? இன்னைக்கு நீங்களும் என்ன சமைக்கிறீங்க? டுடே கோட் அஃபிலியேட் கிளாஸா? இன்னைக்கு கிளாஸ் இல்லை மஞ்சு, ஏன்னா இன்னைக்கு வந்து நம்மளுக்கு இன்னைக்கு மேனிஃபெஸ்டோட கிளாஸ் இருக்குது. காலேஜ் எவ்ரிடே நைட் இப்போ ஃபுல்லாக ஆக்கியபை, ஒவ்வொரு கிளாஸ் இருக்குது. நீங்கள் பாருங்கள், இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர் எல்லாமே மண்டே ஒரு கிளாஸ் இருக்கும், வெட்னஸ்டே ஒரு கிளாஸ் இருக்கும், ஃப்ரைடே ஒரு கிளாஸ் இருக்கும். ஃபுல்லாக நைட் எல்லாமே ஐ வில் பி ஆக்கியபை ஆஃப்டர் நெக்ஸ்ட் 2025 ரெடி. அப்புறம் 1-to-1 கிளாஸ் இருக்கும். macam itulah. இன்னைக்கு வந்து மேனிஃபெஸ்ட் கிளாஸ் இருக்குது. ஸோ aku tak ada lah hari ni untuk affiliate. Tapi later I will share some messages in the group. என்னோட affiliate groupல later I will share some messages in the group. Okay? சாம்பார் and sambal ikan bilis. வெந்தயம் கறி. வாட்சர் saya belum claim. Jacqueline, ஏன் இன்னும் claim பண்ணல? க்ளைம் பண்ணுங்கள், என்னோடய கஸ்டமர் சர்வீஸ் காண்டாக்ட் பண்ணுங்கடா. நீங்கள் எல்லாம் ப்ராசஸும் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்ம் வரும். யூ நீட் டு ஃபில் அப் த ஃபார்ம், தென் யூ கேன் fully claim. See, I have active pimple. Active pimple, use serum, gold serum. இன்னைக்கு காலையில் ரொம்ப சீக்கிரமாக சமைக்கிறேன்னா பிகாஸ் ஐம் கோயிங் ஃபார் கிளென்சிங் தெரப்பி. கிளென்சிங் தெரப்பி போகிறேன். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஏர்லியாக பிள்ளைங்களுக்கெல்லாம் சமைச்சு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு தென் ஐ வில் கோலாம். கேன் நம்மளோட வேலையை வந்து நம்ம வந்து வேலையை கரெக்டாக நம்ம செஞ்சிடணும்ல, ரைட் அண்ணா? நம்மளோட கடமை. அப்புறம் பிள்ளைங்க எழுந்திரிச்சு லஞ்ச் சாப்பிடுவாங்களா, அப்போ அவங்களுக்கு சாப்பாடு வேணுமா இல்லையா? அப்போ நம்ம வந்து கரெக்டாக நம்மளோட வேலையை வந்து கரெக்டாக நம்ம செஞ்சிடணும். Apa semalam you buat rasam tu sampai habis, Fi? Siapa makan? Semua orang makan? Itu aunty makan, anak-anak semua makan, ayam pun habis. Ikan apa? Ikan tenggiri? Iya, ikan tenggiri masih ada dua. So sekarang tengok Bibi sudah pandai masak. Semalam dia masak rasam dan goreng ayam, semua habis rasam semua.
I cook early morning 4 மணிக்கா. ஏன் இவ்வளோ சீக்கிரம் சமைக்கிறீங்கடா? அக்கா minyak wangi sangat bau. Wangi very nice. Love me minyak wangi sangat bau. Wangi very nice. Thank you dah Cellang. Thank you so much. Okay. Kakak saya nak apron please. Sebab nanti saya pergi terapi, saya punya terapi pengsan pula. Oh, உங்கள் ஹஸ்பண்ட் சிங்கப்பூரில் வேலை செய்கிறாரு, அதனால நீங்கள் அவருக்கு சமைச்சு கொடுத்து அனுப்பிடுவீங்க macam tu. Bagusnya suami isteri yang bagus. Suami dia kerja Singapura, so dia bangun pukul 4 untuk masak untuk dia. Kerja Singapura tu. Singapura Pulang pergi. dia 1 jam ke mungkin dekat JB lah dia tinggal. dekat Tapi dia kena pergi pukul awal-awal. Singapura punya tu kerja bukan senang lah. Okay, ini pakai apa? Ini pakai apa? Cuma pakai Yang besar untuk kari, yang kecil untuk sayur. barangnya. So கழிச்சு வந்து கோழி கறி செய்ய போறேன். இலை, பூவு, பட்டை, ஜாதிக்காய் இதெல்லாம் நம்ம போடுற ஜாமான். Nampak ya orang? Pelicuruna. Terus masuk garlic. Garlic. Mana je? Okay. Put down pandang. Tunggulah sayang, maju. Sekejaplah, sabarlah sayang. Kita taruh ya. இது வந்து கழிச்சு வந்து என்ன தெரியுமா சமைக்க போறேன்? இது beans and carrots. Okay? Sayur. Kakak, cili merah ada? Ada. Udah panjang-panjang untuk sayur. Okay. எனக்கும் சாப்பாடு தருவீங்களா? தமிழ் ஏன்டா? ஏன் இந்த கேள்வி உங்களுக்கு? இது வந்து வெங்காயம் ரவுண்ட் பண்ணான்னு சொல்றேன். ரவுண்ட் பண்ணி nanti ada di sini oil ya. Oil kosong. உங்க மேக்கப் பியூட்டி தேங்க்யூ. என்ன சமையல் குமாரி சார்? இன்னைக்கு வந்து கழிச்சு வந்து கோழி கறியும் பீன்ஸ் கேரட் போட்டு சமைக்கிறேன்டம்மா. கோழி கறியும் பீன்ஸ் கேரட்டும் கொஞ்சமா ஆயில் போட்டோம். கொஞ்சமா சுக்கு ரசு, கொஞ்சமா உப்பு. ஓகே, sayur கொஞ்ச நேரத்தில் சமைச்சிடலாம், முடிஞ்சிச்சு. ஓகே, இப்போ இது கூட வந்து கோழி கறியோட கலந்து சும்மா பண்ண போகிறேன். வெங்காயமும் தக்காளியும் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கேன். பிபி எக்ஸசைஸ் லைன் மச்சம் அக்கா. Lain macam? Apa macam? Oh, Cidi. Negara tengok you exercise, Dia semangat lah. Semangat dia. Halia paste, garlic paste. Bancu ke? Sabar, Bancu. Sabar. Aku taruh sabar. Bancu, sabar. Ish. Tengok kita punya Halia paste. Daun pandan mana? Ayam mana? Dia tu tak sah. Sebab saya ingat dia suka masak. Dia tak sabar nak masak. Mana belum masuk. Bagus. Okay. Ini kita punya Halia paste ya.
Masuk sini. Masuk lagi sini. Okay. கலைஞ்சியோட பீஃப் ஸ்பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமா சிசிமி ஆயில் போடணும். சிசிமி ஆயில். Semangat lain macam Bibi. Yelah, dia mau kurus sweet. Hari ni apa you punya weight? 68.2. 68.2 ah, you orang ah. Kita kena fight dengan Bibi ni. Galaji? I pun ada kurang lah. I pun ada kurang dari 70 sekarang saya jadi 70. 1 kilo ada kurang ah. Tapi boleh lah. I'm happy that I also process. கலைஞ்சியோ உடம்பு குறைஞ்சிருக்கேன். 1 கிலோ குறைஞ்சிருக்கேன். அதற்கு சந்தோஷப்படுவோம். Every time not everybody will have the same results. You all must remember. Businessலயும் same thing. அவங்க எப்படி மேலே போயிட்டாங்க, நம்ம இப்போதான் இவ்வளோ வந்திருக்கோம். நானும் அதே தான் நான் செய்கிறேன். Don't compare yourself with other people. Compare yourself with yourself. போன வாட்டியோட நீங்க பெட்டரா செஞ்சிருக்கீங்கன்னா that is a good thing. Ya, betul. Ada improvement in yourself from last, that is good ready. But you can get people as a inspiration. Bibi jadi saya punya inspiration, bagus. You boleh ambil dia orang sebagai inspiration. Wow, dia orang boleh buat, saya pun boleh buat. Itu inspiration, tapi jangan cemburu. Ya, betul. Jadikan contoh yang baik. Sama juga business and everything. Ya. Apa lagi? Terus ada tomato, potato. நான் கீ போட மறந்துட்டேன். அக்கா viewers naik. Viewers ni naik. Dia orang suka makan je lah. Tengok makan. Ayam nasi sekarang. Sekejap. Ini boleh apa? Masukkan lagi biji-biji dulu. காலேஜ் வந்து எப்பொழுதும் கோழி கறி வச்சேன்னா ஐயம் கம்போங் தான் வைப்பேன். எவ்ரிடே ஐ வில் பி யூசிங் ஐயம் கம்போங். ஐயம் கம்போங் only I will cook. இது கொஞ்ச நேரம் சமைக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 15 minutes ஆச்சும் அது சமைக்கணும். அப்போ தான் அது நல்லா இருக்கும். Lagi sikit. Ini bagi sekejap. Cukup pada 10 minit. அதுக்குள்ளேயும் நம்ம போய் முடி செஞ்சுட்டு வந்துடலாம். இது ஒரு 10 minutes வந்து வேகட்டும். கறிக்கு போய் முடி செஞ்சிடலாம். அதோட கறி போட்டு வச்சுட்டோம்னா முடியும். Kita tutup ni, kita bagi slow. Okay, ini saya tengok kita boleh angkat. Boleh angkat nasi. Nanti marah tak cukup, tapi jangan tutup. Nanti kasih makan. Nanti tutup. Ya, kita nak. Hari ni tak kerja lagi, aku nak pergi tu terapi nak clean satu ada. Okay. Me lost 75 to 60 pounds but no exercise, only diet because fibroid. Madam, what is the main reason you cook at home rather than buying busy life? Prem sister ஒரு சூப்பரான கேள்வி. ஒன்றாவது வந்து I don't like to waste food, waste money.
ஓகே. ஒன்றாவது வந்து ஐ டோன்ட் லைக் டு வேஸ்ட் மணி பையிங் ஃபுட் அவுட் சைட். ரெண்டாவது வந்து வீட்டில் சமைக்கிறப்ப ரொம்ப சுத்தமாக நம்ம பார்த்து பார்த்து செய்வோம். நம்மளோட எண்ணங்கள் வந்து இந்த வைப்ரேஷன் உண்ட ஃபுட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். வெளியே கடையில் வந்து எவ்வளோ சுத்தமாக அந்த கோழியை கழுவுவாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஒன்றாவது சில டைம் அப்படியே சின்சாயாக எடுத்து போட்டுருவோம். ருசியாக இருக்கும். இது ருசியாலாம் இல்லைன்னு கலைச்சி சாப்பிட மாட்டேன்னு நான் சாப்பிடுவேன். ஒன்ஸ் அ வைல் தான் மேக்ஸிமம் வந்து நான் என்ன எண்ணத்தோட. ரெண்டாவது வந்து ஐ ஆல்வேஸ் வாண்ட் டு மேக் ஷுர் மை சில்ட்ரன்ஸ் தே நோ தட் ஐம் டூயிங் ஃபார் தேம். இது ரொம்ப நான் வந்து மிந்திலேருந்து நான் யோசித்து வச்ச ஒரு விஷயம். தே நீட் டு நோ. இவ்வளோ பிஸி ஷெட்யூல்லையும் எங்கள் அம்மா எனக்காக சமைச்சு வச்சுட்டு போகிறாங்கன்னு என் சில்ட்ரன்ஸ்க்கு தெரியணும். தே நீட் டு ஃபீல். அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு வந்து நான் ஊட்டி விட்றேன். ஐ கேர் தேம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து என் பிள்ளைங்க நல்ல ஒரு சாப்பாடு ருசியாக சாப்பிடணும். அதுதான். ஆனால் நேற்று பார்த்தீங்களா பீஸா எப்படி இருந்தாலும் நேற்று வந்து பீஸா அப்படியே வந்து மம்மி பீஸா வேணும். ஏன்னா நேற்று வந்து ரசமும் கோழி பொரிச்சிச்சு முடிஞ்சிருச்சு மத்தியானம். உடனே ராத்திரி அம்மா பீஸா பீஸா. அப்போ ஒன்ஸ் நான்லாம் வந்து ஃபாஸ்ட் ஃபுட்லாம் நான் வாங்கவே மாட்டேன். ரொம்ப ஒரு மாதத்தில் ஒரு வாட்டி இல்லைன்னா 2 வாட்டி தான் நான் ஃபாஸ்ட் ஃபுட் வாங்கி கொடுப்பேன். அவங்கள கெடுக்கிறது அவங்க டேடி. என்கிட்ட வந்தால் ஃபாஸ்ட் ஃபுட் கிடைக்காதுன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால் கலைஞ்சி தான் போய் சீக்கிரமாக தூங்கிடுமல்ல. அப்புறம் அங்கே ஓடும் டேடி. அப்புறம் டேடி ஆர்டர் பண்ணி கொடுப்பாரு. அப்புறம் டேடிக்கு போடுவோம். மச்சான் தூலாம் டேடி டூ கேன் ஸ்பாயில் டு அண்ணா மச்சான் தூ. ஆமாம்மா டேடி ஏமாற்றிடுவாங்க. என்னை ஏமாற்ற முடியாது. ஏன்னா நான் என்ன தெரியுமா ஏன்னா நான் தான் சமைச்சு வச்சிருவேனே. அப்புறம் எப்படி நான் வெளியே வாங்க சொல்ல. நான் சொல்ல நான் தான் சமைச்சு வச்சிருக்கேனே. நீங்கள் எதுக்கு இப்போ வெளியே வாங்க. அந்த சாப்பாடு சாப்பிடுங்க முடியாது. ஒரு வேளை சொன்னால் அப்படியே மலாஸ் ஆயிரும். அதுவும் இப்போ ஸ்கூல் ஹாலிடேயா இன்னும் மலாசு. How to buy foundation from India? தெரியல புனிதா சிஸ்டர். காலேஜ் இந்தியா போகிறப்ப 2-3 ஃபவுண்டேஷன் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோ ஸ்டாக்கில். I just meet parents for manifest program. Shah, thank you so much, Shah. I'll meet you tonight, 8 o'clock. I'm piggy breakfast later. I'm going to Kaluar. Today got class. Today got no class, but today manifest order free class. Manifest order இன்னைக்கு free class. அப்போ பாருங்களேன் ஷா, நீங்கள் நெயில்ஸ் செய்யணும்னு கேட்டிங்களா. இப்போ தான் காலேஜ் யோசிக்கிறேன். நேற்று நான் சப்போஸ் டு டூ என்னோட நெயில்ஸ். நேற்று எல்லாமே உல்ட்டாவாக மாறிடுச்சு. நேற்று சப்போஸ் ஐ நீட் டு டூ நெயில்ஸ். நேற்று வந்து செய்ய முடியல. இன்றைக்கி ஃபுல்லாக அப்பாயின்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த வாட்டி 12th காலேஜ் நெயில்ஸ் இல்லைடா. டைம் பத்தலடா. எங்கே போய் செய்ய முடியலடா நெயில்ஸை. மேபி ஐ வில் பி டூயிங் ஆன் சண்டே இல்லைன்னா சாட்டர்டே ஐ வில் பி டூயிங்களா. அக்கா அவுரா கிளென்சிங் யூ டூ யோர் செல்ஃப் ஆகஸ்ட். நான் ஒரு இடத்துக்கு போவேம்மா. அவுரா கிளென்சிங் ஐ வில் பி டூயிங் ஃபார் தெரப்பி. ஐ கோ ஃபார் தெரப்பி டு டூ. Later I will share about this to you all. Okay? Later I will share about this to you all. Today class who register master class? Premium class amma. Yes. நம்மளோட manifest class யாரெல்லாம் ஜாயின் பண்ணீங்களோ இன்னைக்கு வந்து 8 o'clock class இருக்கு. அக்கா ஆஃப்டர் மாய்ஸ்சரைசர் மை ஸ்கின் ட்ரை ரெடி அக்கா. இஸ் இட் நார்மல்? கீர்த்தனா ஸ்ரீ நம்மளோட லவ் மீ மாய்ஸ்சரைசர் பாய்ச்சி உங்கள் மூஞ்சி ட்ரை ஆகுதா? லிங்க் வந்து லேட்டர் இது சென்ட் இந்த குரூப் அம்மா. குரூப்பில் அப்புறம் சென்ட் பண்ணுவோம். அக்கா வெயிட்டிங் ஃபார் த நைட். வந்துடும் நாளைக்கு கூட எல்லாருக்கும் வந்துடும். ஹவு டு ஜாயின் மேனிஃபெஸ்ட் கிளாஸ்?
நீங்கள் ஜாயின் பண்ணலாம் 99 ringgit. ஓகே, நீங்கள் மேனிஃபெஸ்ட் கிளாஸ் ஜாயின் பண்ணலாம் 99 ringgit. என்னோட புலனம்ல போயிட்டு லா ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும், அந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸி த கோர்ஸ். ரொம்ப ஈஸி, அப்படியே பண்ணிக்கலாம் டக்கு டக்கு டக்குன்னு. எல்லாரும் அப்படியே ரொம்ப 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 கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. யார் யாரெல்லாம் 99 கட்டுனீங்க, யாரெல்லாம் 396 கட்டுனீங்க, நீங்கள் எல்லாருக்கும் இன்றைக்கி உங்களுக்கு வந்து ஜூம் மீட்டிங் இருக்குது. ஓகேயா, ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. மொதல் கிளாஸ்க்கு வாங்க, அவங்க சொல்கிற காலேஜி. ஓகே, ஜஸ்ட் ஜாயின் த லிங்க். அக்கா saying I was not but not reply. அபி எதுக்கு ரிப்ளை இல்லைடா? லிங்க் வந்து later we will send in the group. Later we will send in the group. நீங்களாம் இன்னும் குரூப்பில் ஜாயின் பண்ணலைன்னா தோஸ் who are not, எல்லாரும் குரூப்பில் இருக்கிறீங்களா? ஓகே, மொதல் கேள்வி, ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. எல்லாரும் குரூப்பில் இருக்கிறீங்களா? எஸ். யார் குரூப்பில் இல்லை? யார் குரூப்பில் இல்லை? இதுதான் முதல் கேள்வி, யார் குரூப்பில் இல்லை? ஓகே, ரெண்டாவது கேள்வி, ஃபுல் பேமெண்ட் கட்டியாச்சா? ஃபுல் பேமெண்ட் கட்டியாச்சா? ஒன்றாவது கேள்வி, ஃபுல் பேமெண்ட் கட்டினா தான் குரூப்புக்குள்ளே போக முடியும். ஓகே, நீங்கள் ஃபுல் பேமெண்ட் கட்டி உங்களை குரூப்பில் இன்னும் சேர்க்கலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? புலனமில் போயிட்டு இப்போ நீங்கள் சொல்லுங்கள், சிஸ்டர் ஐ ஆல்ரெடி ஃபுல் பேமெண்ட் நாட் இன் த குரூப், ப்ளீஸ் ஆட் மீ இன் த குரூப்னு போடுங்க. போலே ப்ளீஸ் ஆட் மீ இன் த குரூப்னு போடுங்க. ஓகே, மேபி மிஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இப்பயே போய் மெசேஜ் பண்ணுங்கள், இப்பயே போய் மெசேஜ் பண்ணுங்கள். ஆல்ரெடி ஃபுல் பேமெண்ட் கட்டிட்டீங்க, ஆனால் உங்களை குரூப்பில் போடலைன்னா சீக்கிரம் சீக்கிரம் இப்பயே போய் மெசேஜ் பண்ணுங்கள். ஷாலினி சிஸ்டர் வந்து உங்களை இப்போ குரூப்பில் ஆட் பண்ணுவாங்க. ஓகே, கோழி வந்துருச்சு. ஐ புட் ஆல் த மசாலா. மசாலா போட்டேன்னா வேலை முடிஞ்சிருச்சு. என்னோடய மசாலா எப்பொழுதும் கோழிக்கறி செஞ்சேன்னா இந்த மசாலா வந்து 4 கரண்டி தூள், 1 2 3 4, ஏன்னா எத்தனையோ வருஷமாக கோழிக்கறி வைக்கிறோம்ல, அதனால் அது பழகிருச்சு. அப்புறம் கறி மிளகாத்தூள் வந்து 1 கரண்டி. ஓகே, இன்றைக்கி காலைக்கு வந்து மேடம் சூவோட கரம் மசாலா வைக்க போகிறேன். மேடம் சூவோட கரம் மசாலா. ஓகே, எனக்கு கிஃப்ட்டு கிடச்சிச்சு மேடம் சூக்கிட்டேருந்து. ஸோ ஐம் கோயிங் டு யூஸ் ஹர் கரம் மசாலா துட்டினா கொஞ்சமாக. ஓகே, மேடம் சூவோட கரம் மசாலா. And then I'm going to put தண்ணி. முடிஞ்சா எவ்வளோ சீக்கிரமாக கோழிக்கறி வச்சாச்சு பாருங்க. அப்புறம் 1 கரண்டி உப்பு. ஓகே, 1 கரண்டி உப்பு. அப்புறம் என்ன, இதோட இது கொதிக்க வேண்டியதான். இன்னொரு 1 கரண்டி 1/2 கப்பு தண்ணி. லக்கி சப்பாரு தண்ணி. ஓகே, சின்னாங்க தானேடா கோழிக்கறி, எவ்வளோ சீக்கிரமாக வச்சுட்டேன் பாருங்க தலைக்கு கோழிக்கறி. இப்போ இதோட இது கொதிக்க வேண்டியதான். அப்புறம் 1 கப்பு தயிர், அப்புறம் வந்து அந்த அரைச்சி வச்சா தேங்காய் பூவும் கேட்னாட்டும். மஞ்சு மஞ்சு சாபா மஞ்சு சாபா மஞ்சு சாபா mana susu tadi tak? Maju tusum. Dia tanya mana susu santan tadi lagi. Aduh, nanti sangat cakap belum makan ke? Chala guti. Tengok dia betul-betul dalam kari ayam dah. Manju ni இன்னைக்கு கோழி கறி தானே சாப்பிடுங்க மஞ்சு. இன்னைக்கு வந்து மஞ்சு வந்து மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க கோழி கறி தானே மஞ்சு. கொத்தமல்லி நம்ம போட்டுருவோம்.
இதை நல்லா கொதிக்கிட்டோம். அழகாக்கு Tambah 5 lepas sekarang. Tambah 5 sekarang. கருப்பட்டி நல்லா கொதிக்கிட்டோம். அப்போதான் சூப்பர் இருக்கும். நோ மேடம், சாம்பார் அண்ட் ஈக்கண்டி சம்பல். சாம்பார் ஈக்கண்டி சம்பலா? ஓகே, முடிஞ்சிச்சுடா செல்லுங்களா. Cepat hari ni kita masak bi. Ini dong. Pukul 9 sudah. Okay, dah. Kita கொதிக்கிட்டோம். Ada masak ya. Nanti baru lepas 10 minit kita taruh yogurt dengan itu santan. கோழிக்கறி வந்து கம்பல்சரி யோகர்ட் போடணும். கோழிக்கறி வந்து கம்பல்சரி லெஸ் தென் 30 மினிட்ஸ். ஆமாம், இன்றைக்கி காலேஜ் வந்து 9:30 வரைக்கும். இன்றைக்கி காலேஜ் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறேன். இன்றைக்கி காலேஜ் நல்லா போயிட்டு லோட்டஸில் போய் சாப்பிட போகிறேன். அதனால் நான் கொஞ்சம் சீக்கிரமாக வர சொல்லிட்டேன். 9:30 போய் சாப்பிட்டு 10 o'clock 11 o'clock I got appointment. Okay, jom kita bercakap-cakap sekejap lah sementara. Ya, kopi sudah sejuk lah tak nak. Itu uncle sudah mari panggil I perfume அடிக்கலையே. அக்கா டூ லைஃப் அண்ட் ஈட். மஞ்சு போடா, அதையாச்சும் நிம்மதியாக சாப்பிட விடுடா. எல்லாத்துக்குமா லைஃப் செய்வாங்க. விட்டா இன்னும் கொஞ்ச நாளில் நீங்கள் கழிச்சி டாய்லெட் போனால் லைஃப் செய்யுங்க கழிச்சி சொல்ல ஆரம்பிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். அந்த லெவலுக்கு போயிடுவீங்க போல இருக்கு. ஏண்டா இப்படி பண்ணுறீங்க சொல்லுங்கள். முடியல கழிச்சிக்கு. டாய்லெட் போய்ட்டு இப்படி உக்காந்துட்டு அப்புறம் கழிச்சு லைஃப் செய்யணும் டாய்லெட் போய்கிட்டே. அந்த லெவலுக்கு நீங்களாம் பண்ணுறீங்க. என்ன அந்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது தான் கழிச்சு கொஞ்சம் நேரம் உட்காந்து சாப்பிட்ற டைம்டா. வெளிச்சம் தெரியுதா? கழிச்சு மூஞ்சி தெரியுதா? ரொம்ப வெளிச்சமாக இருக்குல்ல. boleh ke kita ada sunlight pula tiba-tiba? Can you tell sunscreen benefit? எப்படி லைட்டிங் தெரியுதா கழிச்சு மூஞ்சி? எனக்கே தெரிய மாட்டுது. கண்ணு ஊசிட்டான். சூரியன் பகவான் மூஞ்சிலேயே அடிக்கிறாரா? நல்லா இருக்குது. இப்படி வந்து மரம் மறைச்சிருக்கு. இப்படி வந்து நல்லா இருக்கட்டும். கொஞ்சம் நேரம் நம்ம வெயில் அடிக்கிட்டோம். ஓகே, சூப்பர். கிவ் us some morning motivation. என்ன மார்னிங் மோட்டிவேஷன் கொடுக்குறது? வந்தால் தான் கொடுக்க முடியும். அக்கா யோர் admin no response. I spent master class 6 no reply. டியா அழுவ வருது, என்ன பண்ணுறது? தியா கால் பண்ணீங்களாடா? தியா? Can you call her? Can you please check and call her? எனக்கு லீவ் விடாமா, என்னால் எதுவுமே பண்ண முடியல. நீங்கள் ஒரு வாட்டி அவங்களுக்கு கால் பண்ணி பார்த்துட்டு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுறீங்களா? அதான் கல்வி சொன்ன மாதிரி ஐ ட்ரை டு கால் ஹர் டுடே. ஏன்னா தியா ஆல்மோஸ்ட் 500 பேரில் ஷீ ஹேண்டிலிங் ஸோ மெனி பீப்புள். மேபி உங்களை மிஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐம் ஸோ சாரி உங்களை மிஸ் பண்ணியிருந்தா. நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். நீங்கள் ஒரே ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். வி ட்ரை அவர் லெவல் பெஸ்ட். உங்களை மிஸ் பண்ணாமல் இன்றைக்கி குரூப்பில் ஆட் பண்ணியிருக்கிறதுக்கு. ஓகே, நான் இந்த லைஃப் முடித்தேன்னா ஐ வில் புட் இன் த குரூப் த மெசேஜ். ஓகே, okay, so what is the story? What is the story lagi? Okay, 2 different classes இருக்குது. ஒன்று affiliate class வேற, manifest class வேற. You all must understand. affiliate class வந்து நீங்கள் LoveMe கூட சேர்ந்து வியாபாரம் பண்ணுறது. manifest program வந்து totally nothing to do with LoveMe. is to do with your personal life. ஓகே, ரோஸ் அஃபிலியேட் குரூப் வந்து நீங்கள் எதில் மெசேஜ் பண்ணீங்க? நீங்கள் கரெக்டான மெசேஜில் பண்ணுங்கள். இதுக்கு முன்னுக்கு நீங்கள் கஸ்டமர் சர்வீஸில் பண்ணியிருந்தீங்கன்னா
ப்ளீஸ் டூ ரிப்ளை. அதனால தான் காலேஜ் வந்து இப்போ டிபார்ட்மெண்ட் மாதிரி பிரிச்சிருக்கேன் ஃபோன் நம்பர்ஸை. ஏன்னா இந்த எல்லாமே ஒரே நம்பருக்கு போகுமா கஸ்டமர் சர்வீஸ். ஸோ அவங்க எல்லாத்தையும் பிரித்து வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பணும். இப்போ காலேஜ் என்ன பண்ணிட்டா ஒவ்வொரு ஆளையும் இன்சார்ஜ் போட்டுட்டு ஓகே அஃபிலியேட்னா இவங்க தான் ஹேண்டில் பண்ணணும், மேனிஃபெஸ்ட்னா இவங்கள தான் ரிப்ளை பண்ணணும், பிஸ்னஸ் கொஸ்டினாக இவங்களாம் பண்ணணும் சொல்லிட்டு காலேஜ் வந்து இப்போ தான் இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் நெக்ஸ்ட் லெவலில் ஐ எம் டூயிங் சம்திங். Okay, I'm putting one person in charge for these classes. Okay? How to delete toxic people from my life, sister? Sister, toxic people உங்கள் லைஃப்பில் வேணான்னா ஆஃப்கோர்ஸ் deleting program, I teach you deleting program. ஐயோ என்னால் என் கண்ணு பார்க்க முடியலலா, I cannot see சையா. we sit here அந்த கண்ணு போசுது, வெயில் மூஞ்சிலே அடிக்குது. ஓகே, is your choice whether you want to talk with them or no. காலேஜ் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஏன் தெரியுமா உங்களால் டாக்ஸிக் பீப்புளை உங்களால் ஓவர் ஹீட், ஐயோ என் ஃபோன் ஓவர் ஹீட் வந்துருச்சு. ஏன் தெரியுமா டாக்ஸிக் பீப்புளை உங்களால் ரிமூவ் பண்ண முடியல சொல்லுங்கள்? ஏன்? பிகாஸ் யூ ஆர் வெரி இமோஷனலி அட்டாச் டு தேம். ரொம்ப இமோஷனலாக நீங்கள் அவங்க கூட ஒரு அட்டாச்மெண்ட்டில் இருக்கிறனால உங்களால் அவங்கள த்ரோ பண்ண முடியல. அதுதான் பிரச்சனை. ரொம்ப பாசம், அவங்க மனசு கஷ்டப்பட்டுருமா, அவங்க பாவம், உங்களுக்கு புரியுதா? ரொம்ப இமோஷனலாக யூ அட்டாச். டுமாரோ லைஃப் டில் வாட் டைம்ஸ் டுமாரோ லைஃப் அது எனக்கு தெரியலம்மா, ஐ வில் கோ வித் த ஃப்ளோடா டுமாரோ. ஸோ வென் யூ டூ மச் அட்டாச் வித் தேம் இமோஷ்னலி அது உங்களால் லெட் கோ பண்ண முடியாது த டாக்ஸிக் பீப்புளை. உங்கள் மைண்ட் சொல்லிருச்சா அது டாக்ஸிக் பீப்புள், அது ரொம்ப கஷ்டம் உங்கள் மைண்டை பிலீவ் பண்ண. எஸ் ஐ ஆம் லெட்டிங் கோ. நீங்கள் ஒரு டிசிஷன் எடுக்கணும். அந்த டிசிஷன் எடுக்கிறது ஈஸி இல்லை. உங்களால் டிசிஷன் எடுக்க முடியலன்னா கிவ் சம் அ கூலிங் பீரியட். கொஞ்ச நாளைக்கு கோ ஆன் சைலண்ட். அவங்க கூட பேசாமல், அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணாமல், அவங்களோட நினைவுகள் வராமல் யூ ஜஸ்ட் ஒதுங்கிருங்க. ஃபுல்லாக நீங்கள் கட் பண்ண வேணாம், அவங்கள ஒதுங்கிருங்க கொஞ்ச நாளைக்கு, ஒரு 1 month 2 month. இந்த 1 month 2 months வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். ஓகே, இவங்க இல்லாமல் என்னால் இருக்க முடியுமா, இவங்களோட என்னால் வந்து ஒரு வாரம் என்னால் இவங்கள்ட்ட பேசாமல் இருக்கு. யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராசஸ், யூ வில் நோ மோர் பெட்டர். அண்ட் யூ நீட் டு சிட் அண்ட் அனலைஸ். ஏன் இவங்க டாக்ஸிக் பீப்புள், இவங்க இல்லைன்னா என்ன நடக்கும், இவங்க இருந்தால் என்ன நடக்கும். நீங்கள் உட்காந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். உங்கள் மைண்டை நம்ம ஏன் உங்களுக்கு இவங்களை பிடிக்கல, என்னென்ன கேரக்டர்ஸ் இவங்கள்ட்ட பிடிக்கல, இவங்க என்ன அவங்கள வந்து ஹர்ட் பண்ணுறாங்க, இவங்க இல்லைன்னா என்ன நடக்கும், இவங்க இருந்தால் என்ன நடக்கும். அப்போ உங்கள் மைண்ட் சொல்லணும். ஓகே, வென் யூ பத்துல் அனலைஸ், எல்லாம் பார்த்து அனலைஸ் பண்ணுறேன், தென் யூ நோ எஸ் நான் நினைக்கிறேன் இவங்க என்னை எந்த வகையில் ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்காங்க. ஐம் லெட்டிங் கோ பிகாஸ் நோபடி கோயிங் டு ஹர்ட் மீ. என்னோட வாழ்க்கையை யாரும் என்ன ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு டிசிஷன் நீங்கள் எடுங்க. யூ ஹேவ் ஆல் த பவர் டு கண்ட்ரோல் ஹூ டு என்டர் இன் யோர் லைஃப் ஆர் நாட் டு என்டர் யோர் லைஃப். த்ரூ ஆர் நாட், நீங்கள் வாயை திறந்து பேசினா தானே நீங்கள் அவங்க பேசலாம். அவங்களே வந்து பேசினா பேசாதீங்க, ஜஸ்ட் இக்னோர். 2-3 வாட்டி பேசுவாங்க, நீங்கள் பேசலைன்னா என்ன நடக்கும், அவங்க உங்களை விட்டு பேசுறியா நான் போகிறான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. போட்டோம், யாருக்கு லாஸ்ட்டு, அவங்களுக்கு லாஸா உங்களுக்கு லாஸா? இஃப் யூ மேக் அ டிசிஷன் யூ கேன் பி வெரி ஃபர்ம் வித் தட். ஆனால் நிறைய இடத்துல நம்ம ரொம்ப வீக், வி ஆர் வெரி வீக். அவங்க இல்லாமல் என்னால் முடியாது, அவங்க அல்லோ இஸ் யோர் மைண்ட். உங்கள் மைண்டை வந்து அவங்க மெனிப்புலேட் பண்ணி உங்களை ஏமாற்றி வச்சுருக்காங்க. அவங்க காடி ஓட்டலைன்னா நீங்கள் காடி ஓட்ட முடியாது. ஏன்னா இத்தனை வருஷம் 10 வருஷமாக அவங்க தான் காடி ஓட்டிட்டு போனாங்க. ஓகே, உங்களை வந்து ஒரு மாய உலகத்தில் உங்களை ஏமாற்றி வச்சுருக்காங்க. ஸோ யூ கம் அவுட் ஃப்ரம் தட். ஓகே, ஹவு இஃப் தே அட்டாச் டு பிஸ்னஸ் ஆர் ஃபேமிலி, ரெண்டுமே ஒன்று தான். இஃப் யூ ஆஸ்க் மீ, இஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆல்சோ சேம், பிஸ்னஸ் ஆல்சோ சேம். நான் அப்படி தான் ட்ரீட் பண்ணுவேன். எனக்கு லெட்ஸே அந்த ஃபேமிலி மெம்பர் வந்து எனக்கு வந்து எனக்கு ஃபேவரபுளாக இல்லை,
எனக்கு வந்து அது ரொம்ப மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸாக கொடுக்குறாங்கன்னா நான் ஒதுக்கி வச்சிருவேன். நான் ஒதுக்கி வைக்கிறேன்னா என்ன நிறைய பேர் ஒதுக்கி வச்சுட்டாங்க. Because I always understand my energy is not same with their energy. கலிஜி வேற மாதிரி யோசிப்பேன், கலிஜி வேற மாதிரி திங்க் பண்ணுவேன், கலிஜி வேற மாதிரி பார்ப்பேன், அவங்க வேற மாதிரி பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களும் நானும் சேம் இல்லை. யூ அண்டர்ஸ்டாண்ட்? இட்ஸ் நாட் அபவுட் மணி, பட் திங்கிங் லெவலே வேற. ரைட் ஆர் நாட்? நீங்கள் போயிட்டு இது ரொம்ப சக்காஸ்டிக்காக இருக்கும் கலிஜி சொல்கிறது, பட் இருந்தாலும் இப்போ ஒரு மில்லியன் சம்பாதிக்கிறவங்க போயிட்டு ஒரு 10,000 வெளி சம்பாதிக்க முடியாதவங்கள்ட்ட போய் பேசினா டு யூ கெட் அ சொல்யூஷன்? ஒரு மில்லியன் நீங்கள் மில்லியன் ஹேண்டில் பண்ணுறீங்க, நீங்கள் 100,000 ஹேண்டில் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து அவ்வளோ ஸ்டாஃப் ஹேண்டில் பண்ணுறீங்க. இட்ஸ் நாட் அபவுட் ஈகோ, ஐ எம் டெல்லிங் த ரியாலிட்டி. இவ்வளோ விஷயம் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க. நீங்கள் யாருக்கிட்ட போயிட்டு சஜஷன் கேட்பீங்க, யாருக்கிட்ட யோசனை கேட்பீங்க? உங்களோட பெட்டராக செய்கிறவங்க இல்லை உங்கள் கூட ஈக்குவலாக செய்கிறவங்கள்ட்ட கேட்டால் தான் அது மேட்ச் ஆகும். அவங்களால 10,000 வெளியே சேவ் பண்ண முடியல, 1000 வெளியே அவங்க பேங்க் அக்கௌண்ட்ல இல்லை. அவங்களோட ஒப்பீனியன் நீங்கள் போய் கேட்டால் ஒர்க் பண்ணுமா? பண்ணாது. ஸோ அந்த இடத்துல டெஃபினெட்லி we cannot go and discuss business with them. இது we are talking about family matters. Let's talk about நம்மளோட business staff. When you are running with the high vibration, நீங்க இதை செய்யணும், இது பண்ணணும், இதை அச்சீவ் பண்ணணும், and your staff is not matched with them, not matched with the உங்களோட frequency. உங்க கூட 10 வருஷம் இருந்துட்டாங்க, you need to let go or not let go. நீங்க எல்லா முயற்சியும் பண்ணிட்டீங்க, அவங்க இம்ப்ரூவ் பண்றதுக்கு எல்லாம் கொடுத்தாச்சு, எல்லாம் டேபிள் ஆன் த டேபிள், எவ்ரிதிங் ஆன் டேபிள், பட் நோ இம்ப்ரூவ்மெண்ட். காலேஜ் என்ன தெரியுமா பண்ணுவேன்? ஐ எம் கோயிங் டு டெர்மினேட். I will be terminating them because it's not about emotion. It's about their work for that job. We are paying them for the job. அதுக்கு எல்லாம் என்ன உங்களுக்கு கொடுக்கணுமோ எல்லாம் கொடுத்தேன். ஆனால் நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணல. 3 மாதம் இம்ப்ரூவ்மெண்ட். அதனால தான் we have a probation. 3 மாதம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணனா அவங்கள வச்சுக்கிட்டு உங்களோட எனர்ஜி அப்படியே ட்ரெயின் அவுட் பண்ணி end of the day why you are living your life. True or not? So we are talking about toxic people. அதை நீங்கள் அனலைஸ் பண்ணி இவங்க என் லைஃபுக்கு வேணுமா வேண்டாமான்னு உங்ககிட்ட எல்லா பவரும் இருக்குது டிசைட் பண்ணுறது. யூ கேன் டிசைட், ஃபர்மாக டிசிஷன் எடுக்கணும். ஸோ நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு என்டர்பிரினராக இருக்கணும், சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விமனாக இருக்கணும் அப்படின்னா யூ ஆல் நீட் டு மேக் ஸ்ட்ராங் டிசிஷன். தட் டிசிஷன் கேன் பி ராங். ஓகே, நீங்கள் எடுக்கிற டிசிஷன் என்றைக்குமே பர்ஃபெக்டான டிசிஷனாக இருக்காது. ஆல்வேஸ் ரிமெம்பர் தட். மேபி நீங்கள் எடுத்த டிசிஷன் ராங்காக கூடயும் இருக்கலாம், பட் அக்செப்ட் அண்ட் ப்ராசஸ் அண்ட் மூவ் ஆன். கலிஜி இது சொல்கிறது எப்பொழுதுமே நம்ம எடுக்கிற டிசிஷன் எப்பொழுதுமே ரைட்டாக இருக்குமான்னு நம்மளுக்கு தெரியும். நம்ம மைண்டுக்கு எத்தனை வரைக்கும் நம்ம சொல்லுவோம் ஓகே இதுதான் நம்மளோட ரைட் டிசிஷன், ரைட் நம்ம நினைப்போம். ஆனால் அது ரைட்டாக இருக்காது. ஆனால் அது போகிறப்ப தான் நம்மளுக்கு தெரியும் இது ரைட்டாக இல்லை. ஆனால் அதில் நீங்கள் ஒரு விஷயம் கற்றுக்குவீங்க, ஓ இது ரைட்டாக இல்லை, இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலான்னு கற்றுக்குவீங்க. பார்த்தீங்களா? தட் இஸ் த லெசன் ஆஃப் த லைஃப். ஸோ யூ லேர்ன் சம்திங். बोले trust the process. It's okay, your decision right, your decision wrong, it's okay. ஐயோ நான் தப்பான டிசிஷன் எடுத்துட்டேன். No need to be regret. No need to regret. நான் எப்போதுமே சொல்லுவேன் உங்களோட டிசிஷனில் வந்து என்றைக்குமே ரிக்ரெட் பண்ணாதீங்க. அந்த டைமில் அந்த சிச்சுவேஷனில் அந்த கரண்ட் டைமில் இதுதான் உங்கள் டிசிஷன், இதுதான் நீங்கள் எடுக்கணும்னு முடிவு ஆயினதுக்கு ஒரு விஷயங்க, ரைட்டா? அது அப்படி தான். You need to accept. Yes, I did the decision, I did a wrong decision, it's okay. Next is what? கல்லேஜ் எப்போதுமே பிஸ்னஸில் இதுதான் நான் சொல்லுவேன். என்னோட டீம் நம்ம இவ்வளோ செஞ்சோம் சம்டைம்ஸ் இவ்வளோ தோத்துருச்சு இது தோத்துருச்சு. ஸோ இட்ஸ் ஓகே, வி லேர்ன். இப்போ நம்மளுக்கு அடுத்தபடி தெரியுமா இதை செய்யக்கூடாதுன்னு? நம்ம இதை செஞ்சோம், நம்மளுக்கு அடுத்தபடி தெரியும் இதை நம்ம செய்யக்கூடாது, பிகாஸ் வி லேர்ன். இது தெரியலன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்க. கல்லேஜ் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் பிஸ்னஸில், இன்றைக்கி நான் 10,000 வெளியே லாஸ் பண்ணேன், ஆனால் இன்றைக்கி நான் வந்து 100,000 பண்ணுறப்ப 10,000 வெளியே இந்த இடத்துல இந்த லாஸ் பண்ண இந்த தப்பு செய்யும். இதே நீங்கள் யோசிச்சு பாருங்க, நீங்கள் 1 மில்லியன் இடத்துல போயிட்டு நீங்கள் வந்து 1 மில்லியன் லாஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ பெரிய கஷ்டம். சின்ன கஷ்டம் வரப்போ யூ லேர்ன் ஸ்மால். அப்போ பெருசாக நீங்கள் போகிறப்ப அந்த சின்ன தப்பு நீங்கள் செய்யலைன்னா யூ சேவ் ஸோ மச் ஆஃப் மனி, ரைட் ஆர் நாட்?
இதே நீங்கள் வந்து 10,000 வெள்ளி செய்கிற இடத்துல 1000 வெள்ளி ஒரு வாட்டி லாஸ் பண்ணி ஒரு பாடம் கற்றுக்கிட்டீங்க. ஓகே, அப்போ நீங்கள் 1 மில்லியன் செய்கிறப்ப கண்டிப்பாக அந்த பாடம் நீங்கள் கற்றுக்கலன்னா நீங்கள் 100,000 லாஸ் ஆகிருப்பீங்க. ஆனால் கடவுள் வந்து உங்களுக்கு 100,000 லாஸ் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு 1000 வெள்ளி லாஸோட உங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காரு. ஸோ லேர்ன். Interesting enough. So you got the answer how to remove toxic people. Decision is in your hand. Okay, be firm in making your decision. ரொம்ப important. And அடுத்ததுல வந்து என்னன்னா decision can be wrong, decision can be right, but just accept what is the results and move on and learn from the wrong mistake that you take. ஓ, கோழிக்கறி வாசம் அடிக்குது. யார் இன்னும் காலேஜ் ஃபாலோ பண்ணலையோ டக்குன்னு ஃபாலோ பண்ணிக்கிங்க டார்லிங்ஸ். tekan button follow cepat. Wanginya kari ayam. Minta repekan dapur, men. Minta repekan dapur. Dapur hitam kuali. Yang sekarang dipakai tuh. Minta tolong repekan. Daun kari போட்டாச்சுடா முதலே மஞ்சு. முதலே போட்டாச்சு டவுன் கறி. உப்பு பத்தல. சும்மா யோகர்ட் போட்டேன் கழிச்சு. கோழிக்கறியில் யோகர்ட் போட்டால் தான் நல்லா இருக்கும். செம்மையாக இருக்குது. இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்குல்ல, இப்போ கழிச்சு வந்து இந்த தேங்காய் பால் போட்டிருக்கேன்ல, அது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பொக்காட்டாயிரும். அப்புறம் கொஞ்சமாக சந்தன் போட்டுக்கோ. புதினா தகு சிக்கி சுட்டு அப்படி. சூப்பராக இருக்குது கறி. ஓகே, நல்லா பச்சை கொஞ்சம் வந்துச்சுன்னா கோழிக்கறி ரெடி ஆச்சு. அங்கிள் சொன்ன மாதிரி இருக்கு. Ayah saya bagi siap ayah ya. Okay. அவ்வளோதான் முடிஞ்சு. கிளம்பலாமா? I need to out 9:30. இன்னைக்கு கொஞ்சம் ஏர்லியாக போகணும். Okay? Alright? Have a fantastic day, darlings. எல்லாருக்குமே. Okay? ராத்திரி காலேஜ் 7:30 உங்களை வந்து மேனிஃபெஸ்ட் கிளாஸில் உள்ளவங்களுக்குலாம் நான் வந்து ஜாயின் பண்ணுறேன். யார் இன்னும் குரூப்பில் ஜாயின் பண்ணலையோ தயவு செய்து மெசேஜ் பண்ணுங்கள். ஷாலினி சிஸ்டருக்கு என்னை ஆட் பண்ண சொல்லுங்கள் குரூப்பில். ஓகே, மேக் ஷுவர் நீங்கள் ஃபுல் பேமெண்ட் கட்டிட்டீங்கன்னா ஆசை டு ஆட் யூ இன் த குரூப். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஐ வில் மீட் யூ டுநைட். பை பாய் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே டார்லிங். See you all.